உறவுகளுக்கு வணக்கம். தங்கம் விளையும் இந்தியாவில் ஒரே நதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தங்கம் விளையும் ஒரே நதி. ஆச்சரியமாக உள்ளதா? தங்கம் விளையும் நதியா? சுரங்கம் கேள்விப்பட்டிருக்கோம். நதியில் எப்படி தங்கம் விளையும்? கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கும். கங்கை, யமுனை இந்தியாவில் பிரபலமான நதிகள். அதே போன்று ஒரு முக்கியமான ஒரு நதி ஸ்வர்ணரேகா. இந்த நதியானது மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், ஒடிசா ஆகிய 3 மாநிலங்கள் வழியாக பாய்கின்றது. வழக்கமாக மணல்களில் பாயும். ஆனால் இந்த நதியானது 250 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பாறை அடுக்குகளின் மேல் இந்த நதி பாய்கிறது. இந்த நதி மழைநீர் உருவாகி அந்த பாறைகளின் வழியாக அடித்து வரும் பொழுது அந்த பாறைகளில் உள்ள தங்க துகள்கள் அதையும் சேர்த்து அடிச்சுட்டு வரும்போது தங்க துகள்கள் லேசானது கிடையாது, கடினமானது. இந்த நதியானது அந்த நதியில் உள்ள தண்ணீர் அந்த பாறை துகள்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும்போது பாறை துகள்கள்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். தங்க துகள்கள் மட்டும் கடினமானதாக இருப்பதால் வளைவுகள் மற்றும் சற்று மேடான பகுதிகளில் இந்த தங்க துகள்கள் தேங்குகின்றன. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஜல்லடை வச்சு அந்த மணல்களை சலிக்கிறாங்க. சலிக்கும் பொழுது அவங்களுக்கு தங்க துகள் கிடைக்குது. மிகப்பெரிய தங்க சுரங்கம் கிடையாது, தங்க துகள்கள் கிடைக்குது. இதை வச்சு அன்றாடம் பிழைப்பு நடத்துகிறார்கள். இந்தியாவில் தங்கம் விளையும் ஒரே நதி ஸ்வர்ணரேகா. இது மேற்கு வங்காளம், ஒடிசா, ஜார்க்கண்ட் வழியாக பாய்கிறது. ஒரு முக்கியமான நதியாகும். இது தங்கம் விளையும் நதி என்றே அழைக்கப்படுகிறது.